நட்சத்திர வார பலன்கள் ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை. மேஷம், ரிஷபம், மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். முதலில் மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். அஸ்வினி. 5ஆம் இடத்தில் கேது, சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் செயல்களில் நிதானம் தேவை. சொத்தில் எதிர்பாராத பிரச்சனை ஏற்படும். குருவினால் செயல்கள் சாதகமாகும். சனி, ஞாயிறு அன்று விழிப்புணர்வு அவசியம் தேவை. பரணி. சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். பொருள் சேரும். ராசிநாதன் செவ்வாயால் எதிர்ப்புகள் மறையும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். ஞாயிறு, திங்கட்கிழமைகளில் கவனமாக செயல்பட வேண்டும். கார்த்திகை 1ஆம் பாதம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் முடியும். திருமண வயதினருக்கு வரன்கள் வரும். திங்கள் அன்று கவனமாக செயல்பட வேண்டும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர். அடுத்து ரிஷபம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். சூரிய பகவான் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய நிலையை உண்டாக்குவார். வித்யாகாரன் புதன் உங்களை சிந்தித்து செயல்பட வைப்பார். வேலைகள் அனைத்தும் வெற்றியாகும். வருமானங்கள் அதிகரிக்கும். ரோகிணி. தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வரவுகள் அதிகரிக்கும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். நெருக்கடிகள் நீங்கும். செவ்வாய், புதன் அன்று கவனமாக செயல்படுவது மிகவும் நல்லது. மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். செவ்வாய் உங்களை சங்கடங்களுக்கு ஆளாக்குவார். குருவின் பார்வை வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் விழிப்பாக செயல்பட வேண்டும். இந்த வாரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன். அடுத்து மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள். செவ்வாய் பகவான் எதிர்ப்பையும் உடல்நலத்தில் சங்கடத்தையும் ஏற்படுத்துவார். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். வியாழக்கிழமைகளில் கவனமாக செயல்பட வேண்டும். திருவாதிரை. ராகு பகவானால் செல்வாக்குகள் உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். குருவின் பார்வையால் திருமண வரன் கைகூடும். பொருள் சேரும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். ஜென்ம குருவால் அலைச்சல் ஏற்படும். சூரியனும் கேதுவும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்தை உண்டாக்குவார். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லும் நிலைகள் உருவாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன்.